வணக்கம் நண்பர்களே. தலைசிறந்த திரை ஆளுமை தங்கர் பச்சனுடைய வெளியீட்டுல வந்திருக்கிற படம் பேரன்பும் பெருங்கோபமும். இந்த படத்தோட இயக்குனர் சிவபிரகாஷ், தயாரிப்பு காமாட்சி ஜெயகிருஷ்ணன். பேரன்பும் பெருங்கோபமும் சமூகத்திலே நடக்கின்ற பல்வேறு அநீதிகளை இந்த படம் பேசுகிறது. சாதி பெருசா சாமி பெருசா, இந்த கேள்வியை இந்த படம் ஒரு இடத்தில் வைக்கிறது. ஆனால் அந்த உணர்வை அந்த படம் முழுக்க நாம் அடைய முடியும். ஜாதி கொடுமைகள் எந்த அளவுக்கு மனித இனத்தை பாதிக்கின்றன, அது எந்த அளவுக்கு மனித சமூகத்தை சீரழிக்கின்றன அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது. இந்த படத்துல ஜாதி கொடுமை காரணமாக, ஜாதிய வேறுபாடு காரணமாக, முரண்பாடு காரணமாக மனிதர்கள் தாக்கப்படுறாங்க, எரிக்கப்படுறாங்க. அவர்கள் பார்வையில் தாழ்த்தப்பட்ட ஒருவர், ஒரு உயிர் மறைந்திருக்கின்ற காடு கூட எரிக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு அநீதிகள் நடக்கின்ற மிக கொடூரமான ஜாதி வன்முறையை பற்றி இந்த படம் பேசுகிறது. இந்த படத்தினுடைய அடிப்படை தாக்கமே ஜாதியை சொல்கின்ற அதே தருணத்தில் ஜாதியை எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படிங்கிற உணர்வுகளையும் இந்த படம் விட்டு செல்லுது. இந்த படத்துல பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அதை சொன்னாலும் கூட மனிதன் எந்த அளவுக்கு தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் இந்த படம் சொல்லுது. இந்த படத்துல முக்கியமாக கதாநாயகன் ஜீவா ஒரு மருத்துவமனையில பணிபுரிகிற போது குழந்தைகளை கடத்தினானா என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்படுகிறான். ஏன் அந்த போன்ற ஒரு காரியத்தில் ஈடுபட்டான்? பின்னணி என்ன? குழந்தைகள் கடத்தப்பட்டனவா, மாற்றப்பட்டனவா? அதற்கான காரணங்கள் என்ன? சின்ன பருவத்திலேயே தன்னுடைய சமூகத்தில் ஜாதிய கொடுமைகள் தலைவிரித்தாடுவதை ஜீவா பார்க்கிறான். அதன் மூலமாக மனம் வெதும்பி போகிறான். தனக்கு ஒரு துணை தேடுகிற போது கூட அவரை அழைத்து வந்த போது ஜாதி தன் வீட்டுக்கே வந்து விடுகிறது, தன்னுடைய தாயின் வடிவிலேயே. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கிறது, அது எந்த அளவுக்கு வலியை கொடுக்கிறது, இதெல்லாம் படத்தில் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவன் அது போன்ற காரியங்களை செய்தானா, அதன் மூலம் தீர்வுகளை பார்த்தானா, குழந்தைகள் என்ன செய்யப்பட்டார்கள், ஜாதி எப்படி உருவாகிறது, ஜாதியுடைய தன்மை என்ன, ஜாதி பிறப்பில் உருவாகிறதா, இரத்தத்தில் உருவாகிறதா, வளர்ப்பில் உருவாகிறதா என்பது போன்ற பல அம்சங்களை இந்த படம் விட்டு செல்கிறது. இந்த படம் ஜாதியை பற்றி பேசினாலும், கொடுமைகளை பற்றி பேசினாலும் மிகவும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இந்த படம் எழுதப்பட்டிருக்கிறது, வடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மிகவும் என்டர்டெய்னாக இந்த படம் இருக்கிறது. நல்ல திரைக்கதை இருக்கிறது. துவக்கம் முதல் இறுதி வரை என்ன நடக்கும் என்ற மன உணர்வை ஒரு பார்வையாளரிடம் இந்த படம் கொடுத்து செல்கிறது. படத்தில் கதாநாயகனாக விஜித் பச்சன் மிகச் சிறப்பாக நடித்திருக்கிறார். சிறு பார்வையில், உதட்டு சுழிப்பில், தோல் அசைவில் மிகச்சிறந்த நடிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். காட்சிகளை அழகாக தினேஷ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இசைஞானி இளையராஜா தன்னுடைய பின்னணி இசை மூலம் படத்தினுடைய உருவை, படத்தினுடைய கருவை அவர் அழகாக விதித்து செல்கிறார். பாடல்கள் மிக நன்றாகவே இருக்கின்றன. ஆனால் பின்னணி இசைதான் மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த படம் சமூகத்தில் பல மாற்றங்களை செய்கின்ற படம். நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கிறவர்கள் மனநிலை மாறித்தான் படத்திலிருந்து வெளியே வர முடியும். அந்த அளவுக்கான தாக்கத்தை இந்த படம் தந்து இருக்கிறது. இந்த படம் நம்முடைய தமிழ் திரை வரலாற்றில் ஒரு சிறந்த மைல்கல் என்று சொல்லலாம். படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.